ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 பிளே ஆஃப்ஸ் திருவிழா குவாலிஃபயர் 2 ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸுக்கு வந்தாச்சு. இந்த ஐபிஎல் 2026ல ஒரு டீம் வெளியில போயிடுச்சு, இன்னும் 2 டீம் இருக்காங்க போறதுக்கு ஃபைனல்ஸுக்கு. ஒரு டீம் தான் போறாங்க, ஒரு டீம் வெளில போறாங்க. ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி குவாலிஃபயர் 2 முல்லன்பூர்ல நடக்க போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஆல்ரெடி ஒரு பிளிஸ்டரிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஆர்ஆர் அங்கேருந்து நவுரல, அங்கேதான் இருக்காங்க. இவங்க தான் வந்து தோத்துட்டு வராங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வந்து காம்பினேஷன்ஸ், அதுக்கப்புறம் 2 டீமும் என்ன பிளானிங்ல வர போறாங்க, யார் எப்படி இந்த கேமை அணுக போறாங்க. Conditions is going to remain the same. போன தடவை சொன்னோம் that it is going to be a high scoring game அப்படின்னு, and that is what exactly has happened. இப்போ இங்க பாருங்க 2026ல 5 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. டாஸ் அட்வான்டேஜ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. யூ ஹாவ் டு புட் த ஸ்கோர் மினிமம் ஆஃப் 200 ஆன் த போர்டு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது, அது இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 220, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 208, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 210 to 220. அது வரணும்னா பவர் பிளேல ஒரு பிளிட்ஸ் கொடுக்கணும் 65, அப்படியே எடுத்துட்டு போனோம். அதுக்கப்புறம் ஒரு 35, 100 for 2 in 10 overs, அதுக்கப்புறம் ஒரு 50 கன்சாலிடேஷன், 150 for 4 in 15 overs, 60-65 வந்துடும். It takes you between 210 to 220, which is definitely defendable. ஸோ டாஸை தோத்துட்டு நான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஓவர்வெல்மிங்கா 240, 250 ஒன்னே ஒன்று சொல்றேன், எனி ஸ்கோர் மோர் தென் 210, ஈவன் தோ த பிச் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஒன்னு. ஒரு பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, இதே லீக் ஃபேஸ்ல லாஸ்ட் டைம்ல லீக் ஃபேஸ்ல இருந்தா இந்த ப்ரெஷர் இருக்குமா? அந்த ப்ரெஷர் கண்ணுல எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ல தெரிஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்க. யூ ஆர் வெரி கரெக்ட். த பிளேயிங் டு த ஸ்கோர் போர்டு 243 ஸ்ட்ரைக் எடுக்கும் போதே 12 and ஓவர் அந்த மாதிரி ஆடணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு லெவலுக்கு மேல ஒரு பார்ட்னர்ஷிப் போக ஆரம்பிச்சது, பால் திரும்ப மாட்டேங்குது, சீவா மாட்டேங்கலாம், அடி நிமித்தம் இங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, எடுத்த உடனே உங்களுக்கு ஓவர் அட்டாக்கிங்கா போறேன், ஓவர் அம்பிஷியஸா பிளான்ஸுக்கு போறேன், எடுத்த உடனே யார்கர் போடுறேன், அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி வாங்குறவன் தான் நிறைய வாங்குவான். தைரியமா என்ன பண்ணும், தேர்ட் மேனை பின்னாடி வச்சுட்டு, டீப் ஸ்கொயர் லெக்ல பின்னாடி வச்சுட்டு 4-5 பேர் ஆஃப் சைட்ல கிரவுட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பால் வந்து விக்கெட் டு விக்கெட் அந்த 4 to 6 மீட்டர்ஸ்ல அடிக்கணும். தூக்கி மேல அடி, எனக்கு பிரச்சனை இல்லை. இறங்கி வந்து அடிக்கிறியா அடி, எனக்கு பிரச்சனை இல்லை. ரூம் கொடுத்து அடிக்கிறியா, தேர்ட் மேனுக்கு தான் போகும். எவ்ரி ஒன் ஹாஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபென்சிவ் இன் த ஃபீல்டு. இந்த மாதிரி ஒரு பிச்சில் நீங்க பவர் பிளேயை வின் பண்ணணும்னா அதைத்தான் நீங்க பண்ணணும். திருப்பியும் சொல்றேன், spinners coming after power play are the ones who are going to make a dent. That is what exactly in the last game they did. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்பின்னர்ஸ், யங் யாஷ் ராஜன், எக்ஸ்பீரியன்ஸ் ஜடேஜா showed the way. உங்களுக்கு பெருசா உங்களுக்கு யாருமே விக்கெட்டிங் எடுக்க மாட்டாங்க. சீனியர்ஸோட ஓவரால் எக்கானமி 10.62, ஸ்பின்னர்ஸ் 10.21. ஆனா அந்த ஸ்பின்னு நீங்க வந்துட்டு குறைச்சி ஓவர் போட்டாலும் எப்படி கேமுக்கு வராங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங்ல 12 படிச்சிடுறேன், ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். கெஜ்ரோலியா கண்டிப்பா ஆட மாட்டாரு. அவங்க எப்படி போவாங்கன்னா, யூ கேன் கிவ் யுவர் ஒப்பீனியன் வெதர் யூ ஹேவ் செகண்ட் தாட்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஐ எம் சேயிங். சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்டர், நிஷாந்த் சித்து, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டெவாட்டியா, ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், ககிசோர் ரபாடா, பிரசீத் கிருஷ்ணா, முகமது சிராஜ். அதுக்கப்புறம் என்னோட இம்பாக்ட் சப்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஈதர் I will get Ashok Khan or Ashok Sharma back. நான் குமார் குஷாகராவையும் இம்பாக்ட் சப்ல வச்சுப்பேன். நான் என்ன சொல்றேன்னா, சிராஜ் ஒரு 4 ஓவர் போலரு, ரசீத் ஒரு 4 ஓவர் போலரு, ரபாடா ஒரு 4 ஓவர் போலரு, ஹோல்டர் ஒரு 4 ஓவர் போலரு, ரஷீத் கானும் ஒரு 4 ஓவர் போலர். அப்படிங்கும் போது நீ 2.5 பேட்ஸ்மேனை வச்சு ஒவ்வொரு மேட்சும் ஆடுறியா, பிளே ஆஃப்ஸுக்கு வந்துட்ட, பேட்டிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணியா. அது நிஷாந்த் சித்து நல்லா ஆடுறாரு இல்லைங்கிற எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் குமார் குஷாகரா. நான் சொல்றதை கேளுங்க, ஒருவேளை ஒரு நம்பர் 4ல வந்து ஒரு 36-18 பால் அடிச்சு கொடுத்தாருன்னா ஆல் ஆஃப் அ சடன் இந்த டீம் வில் லுக் குட். ஏன்னா அந்த 5 போலர்ல 5 போலருமே அடி வாங்கினாலும் யூ கேன் பெர்சிஸ்ட் வித் them to finish their quota of 4 overs. பிகாஸ் ஜேசன் ஹோல்டர் என்ற பொறுத்தவரை அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட் நீங்க பார்க்க முடியாது. ரஷீத் கான் இஸ் a goat. அதுதான் எல்லாரும் சொன்னோம். டிஎஸ்பி சார் பயங்கரமா போட்டிருக்காரு. எக்ஸப்ட் லாஸ்ட் கேம் ககிசோர் ரபாடா இஸ் ரன்னிங் ஃபார் த பர்பிள் கேப்.
அண்ட் பிரசித் கிருஷ்ணா லாஸ்ட் இயர் பர்பிள் கேப் ஹோல்டர். யாரையா ஒளிச்சு வைக்க பாக்குறீங்க? அதுக்கப்புறம் இப்படி வந்து ஒருத்தர் போடுவாரு, அவர் பேர் வாஷிங்டன் சுந்தர்னு, நிஷாந்த் சுத்து லெப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு. எதுக்குடா போலரை வச்சு இது பண்றீங்க? குமார் குஷாகராவ் எடுத்துட்டு வாங்க. திஸ் இஸ் மை பிளேயிங் டுவெல். ப்ளீஸ் லெட் மீ நோ விக்கி, யூ ஆர் இன் அலைன்மெண்ட் வித் வாட் ஐ எம் சேயிங், ஆர் யூ ஃபீல் சம்திங் எல்ஸ் ஹஸ் டு பி சேஞ்ச், ஆர் ஸ்டில் பிளே கெஜ்ரோலியா? பிடா, ஆக்சுவலா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், போன கேம் வந்து 250 கொடுத்துருக்காங்க ஜிடி. ஒன்னு. ரெண்டாவது ஆர்ஆர் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஆர்ஆர் அதே மாதிரி 243 அடிச்சுட்டு இந்த கேமுக்கு வராங்க. ஸோ ஒரு ஒரு ஜிடி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் யோசிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் போலிங் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்றது தானே பிடா ஃபர்ஸ்ட் தாட்டா வரணும் எனக்கு ஆக்சுவலி. பட் அவங்களுமே அந்த தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு கேம்ல டு யூ திங்க் குமார் குஷாகராவை நிஷாந்த் சிந்து பிளேஸ்ல இறக்குவாங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இஸ் இட் நாட் தேர் எப்படி சொல்றது, தலையாய கடமையா ஃபர்ஸ்ட் போலிங்க எங்க பிளக் பண்ணணும்ன்றது தான் யோசிப்பாங்கன்றது நான் நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியனா இருக்கு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹவு டு டீம்ஸ் ஆக்சுவலி ஒர்க் இன் திஸ் கேஸ்? பிகாஸ் ஒருத்தன் ஆல்ரெடி 250 அடிச்சுட்டு போயிட்டான் ஃபைனல்ஸ்க்கு, இன்னொருத்தன் 243 அடிச்சுட்டு என்கிட்ட வரான் மேட்ச் ஆடுறதுக்கு. இப்போ வந்து ஆல் ஆஃப் அ சடன் என் போலிங் வந்து பெஸ்ட் இந்த காம்படிஷனா இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒரு மேட்ச் தோத்துட்டு வரேன் இப்போ குவாலிஃபயர் 2க்கு. அவன் ஆல்ரெடி இந்த கேம்ல விளையாடி இருக்கான். இந்த பிச்சை பத்தி அவனுக்கு தெரியும், இந்த விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியும். இது கொஞ்சம் செட் ஆயிட்டாங்க, அவங்க போலிங் செட் ஆயிட்டாங்க, அவங்க பேட்டிங்கும் செட் ஆயிட்டாங்க. இப்ப நான் வந்து புதுசா ஆரம்பிக்கணும். ஒருவேளை நான் டாஸை தோத்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இந்த மாதிரி திருப்பி ஒரு 220 ரன் அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்ன்றது ஒரு தாட்டா போகுமான்னு கேட்கிறேன். பாரிங் த 11, நீங்க சொல்ற மாதிரி 100% கெஜ்ரோலியாவுக்கு பதிலா அர்ஷத் கானை தான் எடுத்துட்டு வர பார்ப்பாங்க, அதுதான் திங்க் பண்ணுவாங்க. பட் நீங்க என்ன சொல்றீங்க, இம்பாக்ட்ல வந்து குமார் குஷாகரவா ஆடுன்னு சொல்றீங்க, விச் இஸ் அ வெரி குட் பாயிண்ட். பட் இப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதான் நான் கேட்கிறேன். இதை சொல்லிட்டு அப்படியே நீங்க வந்து ஆர்ஆரோட பிளேயிங் 11க்கு ஷீட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். நீங்க கேட்கிற லாஜிக் ரொம்ப கரெக்ட். எப்போ நான் வந்து மை bowling has won lot of games for me, that has carried me on head and shoulders to get me to the playoffs. ஒரு மேட்ச் ஒரு டாப் டீமோட என்னோட bowling ஃபெயிலா இருக்குன்னு நெகட்டிவா இந்த மாதிரி ஒரு 5 ப்ரூவன் bowlers வச்சு நான் பயந்தேன்னா மை எக்ஸிட் இஸ் வெரி கிளியர், ஸ்டாம்ப் குத்திடுவாங்க. ரெண்டாவது, அவன் எவ்வளோ அடிச்சான், அவன் வேற எவனோ ஒரு போலிங் அட்டாக் கூட 240 அடிச்சிருக்கான், அதை பார்த்து நான் பயந்தேன்னாலும் மை எக்ஸிட் இஸ் வெரி கிளியர். நான் அதை தான் சொல்றேன். 9 மேட்ச் ஜெயிச்சு குவாலிஃபையர், we earned the berth, we earned the right to play the qualifier. We had a bad day, that is fine. We didn't bowl well, we are pathetic in the field, dropping catches at the wrong time. Correct. ஃபர்ஸ்ட் ஓவர் நான் ஆஷிஷ் நேராவா இருந்தா போலிங் போட போறது வாஷிங்டன் சுந்தர். வைபவ் சூரியவன்ஷிக்கு எத்தனை பேர் ஸ்பின்ன வச்சு இந்த ஐபிஎல்ல 15 மேட்ச் ஆடி இருக்காரு. எத்தனை பேர் தைரியமா வா மாப்பிள்ள நான் பாக்குறேன் போடியா நீ அப்படி ஸ்பின்ன எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் யாருமே கொடுக்கல, நீங்க தான் சொல்லணும். அது ஒரு படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு, அந்த மேலிருந்து தென்னை விழுந்துரும் என்று பயம், ரோடில் நடந்தால் ஏதாவது ஒரு வாகனம் என்னை மோதிவிடுமோ என்று பயம், அந்த பக்கம் போகும்போது எலக்ட்ரிக் கம்பத்திலிருந்து ஒயர் கீழே விழுந்து எம்மேல் விழுந்து ஷாக் அடித்து செத்து போயிடுவானோ என்று பயம். பயந்தவன் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. தூக்கி வாஷிங்டன் சுந்தர் கையில பால கொடுப்பேன், போடு 5 6 அடிக்கிறானா அடிக்கட்டும். ஐ வாண்ட் டு பிரேக் தட் ரிதம். That is what exactly I am going to do. First over I am going to try with வாஷிங்டன் சுந்தர். இப்ப என்ன கேரண்டி? இப்ப சிராஜ் போடுறாரு, அவர் 4 6 கொடுக்க மாட்டாருன்றதுல என்ன கேரண்டி? நீங்க கேரண்டி கொடுக்க முடியாது, நானும் கேரண்டி கொடுக்க முடியாது. I am going to surprise them all of a sudden by seeing a cow corner back and a long off back, and off spinner is going to bowl. I am going to try that. Workout ஆச்சா, it is going to be a better thing for me. ஒரு 2 ஓவர் வாஷிங்டன் சுந்தர் நான் வாங்கிட்டேன்னா then I have got 5 quality bowlers. There is no need of me to use the 6th bowler. I can strengthen my batting by getting Kumar Kushagra again. அதுக்கப்புறம் they got a pool of right handers. பவர் பிளேக்கு அப்புறம் 1 ஓவர் தள்ளி விட்டுருவேன் நிஷாந்த் சித்துவோட. 3 ஓவர் முடிஞ்சு போச்சு எனக்கு. அந்த மாதிரி பாசிட்டிவா நினைக்கணும் இந்த மாதிரி ஒரு இதுல. அதை விட்டு நான் 240 கொடுத்தேன், நான் போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றேன், அவன் 240 அடிச்சான், நான் போலிங் ஸ்ட்ரென்தன் பண்றேன். ஒரு மேட்ச்ல பேனிக் ஆனவன் அடுத்த மேட்ச் எக்ஸிட் ஆடுவான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நம்ம எல்லாம் முட்டி முட்டி பார்த்துட்டோம், இவங்க எல்லாம் சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப என்னோட இது அதுதான். ஐ ஸ்டில் ஃபீல் Tushar Deshpande is a better bowler than Sushant Mishra, but they have decided it's going to be Sushant Mishra.
எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுரல், ரியான் பராக், தாஷின் சானக்கா, ரவீந்திர ஜடேஜா, டானவன் ஃபெரேரா, ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஆண்ட்ரி பர்கர், யாஷ்ராஜ் புஞ்சா and Brijesh Sharma, and the impact sub is going to be one of Shubham Dubey or Sushant Mishra basing on the situation. அவன் எப்படி பண்றான்னு பாருங்க. இதே பேட்டிங் தேவைப்பட்டா தேர் நாட் கோயிங் டு யூஸ் சுஷாந்த் மிஸ்ரா, இருக்கிறத வச்சு அவங்க போட்டுருவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பிரிஜேஷ் சர்மா, யாஷ்ராஜ் புஞ்சா, ஆண்ட்ரி பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க. தே ஃபீல் ஷானக்கா கேன் ஆல்சோ கிவ் அன் ஓவர் ஆர் டூ. அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி தேர் பிளேயிங் 12ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வந்துட்டு தேர் கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு த வின்னிங் காம்பினேஷன்? ஃபைனலி உங்களையும் வர வச்சிட்டாங்க பாருங்க. ராஜஸ்தானோட காம்பினேஷன் மைண்ட்ல ஷானக்கா ஷானக்கா நீதான் மேட்ச் ஆட போற அப்படின்ற மாதிரி ஷானக்காவா உங்க வாயிலே 11ல போட்டு அவர் போலிங்கும் போடுவாருன்றத வேற ஊர்ஜிதப்படுத்துறாங்க. பட் ஆனா அவங்க சேஞ்ச் பண்றதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. ஏன்னா ஆக்சுவலா வந்து சுஷாந்த் மிஸ்ரா வந்து ஆக்சுவலா நாட் அ பேட் ஆப்ஷன். ஆக்சுவலா டீசென்டான ஆப்ஷன். நான் துஷார் தேஷ்பாண்டே எஸ் ஹெட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஆனா இந்த ஜிடி லைனப்புக்கு அகெயின்ஸ்டா யூ கேன் ஜஸ்ட் ஸ்னீக் இன் தட் மிடில் ஓவர்ஸ்ல 100% போடுறதுக்கு 200% எபிலிட்டி இருக்கு இவருக்கு. அவங்க வந்து ஜாஃப்ரா வந்து அந்த பர்ஸ்ட கொடுத்தாருன்னா உடனே நடுவுல ஒரு ஓவர் சொருகிடுவாரு. ஜாஃப்ரா அண்ட் ஜாண்ட்ரே வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அது அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் போலிங்லாம் கணக்கு கிடையாது. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. பட் ஆனா என்ன ஒன்னா பிடா, இந்த பிளே ஆஃப்ஸே இஸ் ஜஸ்ட் ஒரு 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 சைன் ஆஃப் டாஸ் தான் நான் நினைக்கிறேன் பிடாக். ஏன்னா டாஸ தோக்குற டீமு சந்தோஷப்பட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 250 ரன் 243 ரன்னு அடிக்கிறாங்க. இப்போ நீங்க டாஸுக்கு போறீங்க, அண்ட் அகைன் நான் திருப்பி நெகட்டிவா கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். பட் அகைன் நீங்க டாஸுக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு 4 தாட்ஸ் வரும்ல. ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணுமா போலிங் போடணுமா. இப்ப ஜிடி எடுத்துக்கிறேன், ஜிடி டாஸை வின் பண்றாங்க. ஐடியலி நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க பீடா? டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடுப்பா, ஹை பிரஷர் கேமு, ரன்ஸை போர்ட்ல போடு, அதுக்கப்புறம் பேர்லிங்க போடு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல அந்த கிரவுண்ட் பிரகாரம் நீ டாஸை வின் பண்ணி பேர்லிங்க போட்டுட்டு என்ன அடிக்கிறானோ அதை நீ திருப்பி அடிக்கிற அளவுக்கு பேட்டிங் இருக்கான்னு ஜிடி கிட்ட இல்ல. சோ ஜிடி அப்படிதான் போவாங்க. டாஸ் வந்து ஒரு பெரிய பிரஷர் பாயிண்ட பிளே பண்ணுதாங்கன்னு நான் கேக்குறேன். எதுவுமே ப்ரெஷர் இல்லைங்க. ஒரு என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு 214 220 ஆவரேஜ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் சொல்லும் போது என்ன நினைக்கிறாங்க, ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போறாங்க. எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிச்சிடலாம், டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. தட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம் தட் இஸ் ஹர்ட்டிங் தம் இன் மை ஒப்பீனியன். இந்த மாதிரி ஒரு பிச்சில் இப்போ என்ன கேட்டீங்கன்னா தான் சொல்லணேன், ஐ எம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் பிச்சஸ் வேர் த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் ஆர் க்ளோஸ் டு 210, வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட். லீக் மேட்சஸ்லயே நான் அதைத்தான் சொல்லுவேன். எஸ் விக்கி. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்ற 100% கரெக்ட். இப்போ ஆர்ஆர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா கரெக்ட். அவங்களால 240 ரன் அடிக்க முடியும். ஜிடியால 240 230 அடிக்க முடியுமா? 210 220 அடிச்சு இல்ல 200 அடிச்சு தோக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு தான் கேக்குறேன். 210 அடிச்சா யூ ஹேவ் அ சான்ஸ் டு வின். தட்ஸ் an absolute bottom. ரெண்டு டீமே 2.5 பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. ஏன் 8 ஓவர்ல போன மேட்ச் 125 ரன் அடிச்சுட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறம் 243 அடிக்கிறாங்க. அந்த 2 பேட்ஸ்மேனை சார்ட் அவுட் பண்ண தெரியல. பவர் பிளேல பஸ்ட் கொடுக்க முடியல. ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கிறது 2 துருப்புச்சீட்டு தான். அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட 2 or 3 ஓவர்ஸ் இன் பவர் பிளே, அதை உடைச்சிட்டீங்க அப்படின்னா மாட்டுவாங்க. ஓகே, துருவ் ஜுரல் என்ன பண்றாரோ அந்த துருவ் ஜுரல் பண்ற வேலையை வாஷிங்டன் சுந்தரால பண்ண முடியும். இஸ் ஆல்சோ குட் எனப். போன மேட்ச் போயிடுச்சு 240. வாஷிங்டன் சுந்தர்ல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. டப்பு டப்புன்னு விக்கெட் விழுந்துச்சு. அப்படிங்கும் போது இவங்க தட் இஸ் த ஒன்லி திங் ஐ வில் சே, இந்த மாதிரி அடிக்க முடியுமா அப்படின்னு. 210 ஜிடி அடிச்சாங்கன்னா if they won the power play they are really going to put pressure on Rajasthan Royals. அதுல எந்த சந்தேகம், டொனாவன் பெரேரா எல்லாம் கன்சிஸ்டன்ட் கிடையாது. டக்குன்னு விக்கெட் போச்சு. துருவ் ஜுரல் ஒருத்தர் தான் கேம் எடுத்துட்டு போவாரு. பராக் இஸ் ஃபைண்டிங் வேஸ் டு கெட் அவுட். பராக் has only scored 190. அதை தவிர எந்த மேட்சும் அடிக்கல. எல்லா மேட்சும் 15-20 ரன் அடிச்சுட்டு விக்கெட்டை கிஃப்ட் பண்ணிருக்காரு. ஜுரல் ஒருத்தர் தான் வந்துட்டு கரெக்டா ஆடுறாரு. ஜெய்ஸ்வால் இஸ் ஸ்ட்ரகிளிங். சுட்டி குழந்தைய ஒண்ணுதான் அடிக்குது. அப்படிங்கும் போது they are also in the same plate. If you want to add anything, add on, or else you can go with the win factors. Win factor யாருக்கு எட்ஜ் போகுது? வின் ஃபேக்டர் இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல அவங்க 125 வச்சு நொறுக்கிட்டாங்க. இதே வென்யூல சன்ரைசர்ஸ் 96 for 5. இங்க ஒரே ஒரு துருப்புச்சீட்டு தான், தட் இஸ் வைபவ் சூரியவன்ஷி. அதுக்கப்புறம் உங்களுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஃபார்ம். அதுக்கப்புறம் ஜுரல் வந்து நல்லா ஆடுறாரு, எந்த சந்தேகமும் கிடையாது. 50-50ல இருக்காரு ஜாஸ் பட்லர். சுப்மான் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் ஆட் அ ரேர் ஃபெயிலியர். சாய் சுதர்ஷன் ஃபெயிலியர் நீங்க சொல்லவே முடியாது.
அப்படின்றதுனால இங்க உங்களுக்கு வந்து பெரிய எட்ஜ் எதுவும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஸ்பின் எக்கானமி ஃப்ரம் 7 to 20னா அங்க ரஷீத் கான் இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜடேஜாவை லக்கிலி போன மேட்ச் யூஸ் பண்ணாங்க. யாஷ்ராஜ் புஞ்சா இன்எக்ஸ்பீரியன்ஸ் யாஷ்ராஜ் புஞ்சா, பட் யாஷ்ராஜ் புஞ்சா இஸ் bowling வெரி வெல். தட்ஸ் அ பாட்டம் லைன் ஆனஸ்டி. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு இதுவா இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் apart from Jofra Archer, that is the only threat they've got with the ball. என்ன பொறுத்த வரைக்கும் team has got a start. GT has got enough batsmen really to really take the threat away. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த bowling கரெக்டா உங்களுக்கு விழுந்துருச்சுன்னா they've got very good bowling attack. If Vaibhav Suryavanshi gets out early, they are going to struggle அப்படின்றதுல in spite of getting a hammering against RCB, in spite of Royals coming with a big win against a fancied SRH which no one predicted including us, GT will go with an edge of 51-49 அப்படி நான் நினைக்கிறேன். விக்கி, ஓவர் டு யூ. ஒரே ஒரு ஃபேக்டர் தான் பீடாக். ரெண்டு என்னன்னா, ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து ஆர்ஆருக்கு வந்து லூப் ஹோல்ஸ் இருக்கா? எஸ் இருக்கு. பெரிய ஓட்டைகள் இருக்கா? எஸ் இருக்கு. அதை 100% ஒத்துக்கணும். பட் ஆனா இப்ப என்ன ஒரே ஒரு விஷயம்னா, த மொமெண்டம் இஸ் வித் ஆர்ஆர். நீ இந்த மொமெண்டம் கேம்லாம் கிடையாது, பிளே ஆஃப்ஸ் வந்து அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் அப்படின்ற வந்து எல்லாருமே நிறைய பேர் சொல்லலாம். அது விச் இஸ் ஆக்சுவலி பார்ட்லி ட்ரூ ஆல்சோ. பட் ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த கிரவுண்டை வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு கேம் ஆடி இருக்காங்க, போன கேம் ஆடி இருக்காங்க, விச் கிவ்ஸ் them a lot of positivity. ஒன். ரெண்டாவது, தேர் bowling லுக்ஸ் ரியலி ஓகே. ராஜஸ்தானோட bowling வந்து ஓகே bowling தான். பட் ஆனா பவர் பிளேல பஸ்ட் கொடுக்கறதுக்கு ஜாஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யாஷ்ராஜ் புஞ்சாவை எப்படி அவங்க அணுகிறதுனே தெரியல நிறைய டீம்ஸுக்கு. அவரை வந்து அடிக்க போகணுமா, அவரை வந்து 8 runs per over ஆடிட்டு சேஃபா ஆடிட்டு மற்றவங்களை அட்டாக் பண்ண போகணுமா, என்ன மாதிரி ஒரு அனாலிசிஸ்ல ஆடுறாங்கன்னே புரியல எனக்கு. ஸோ அதுவுமே ஒரு எக்ஸ்பேக்டரா இருக்கு. ஜடேஜா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டாரு, கண்ணு மாதிரி போட்டு கொடுத்துருவாரு. போலிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல ஒரே ஒரு ஃபிளா இருக்கு. இவங்க in terms of capacity in middle order, Rajasthan Royals has got the edge. In capacity with the new ball bust, ரெண்டு டீமும் ஈக்குவல். In capacity with the opening bust, Rajasthan has the edge. So ரெண்டு பக்கம் எட்ஜ் இங்க இருக்கிறதுனால I am just going with the 51-49 to RR. I think the momentum game will work. RR ஒருவேளை ஃபைனல்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருந்து ஃபைனல்ஸ் போனாங்கன்னா அங்க ஆர்சிபியும் போட்டு ஒரு இடுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு கண்ணோட்டத்துல தொலைநோக்கு பார்வையில வச்சு சொல்றேன் ஆர்ஆர் போவாங்கன்னு என் பக்கத்துல இருந்து நான் சொல்றேன். ஒன் ஃப்ரம் ஈச் டீம். ரெண்டு கேம் சேஞ்சஸ் இருக்க போறோம் பீடாக். ஒன்னு பண்ணலாமா பீடாக்? ஒரு பவுலர் ஒரு பேட்டர் ஒரு டீம்ல இருந்து, ஒரு பவுலர் ஒரு பேட்டர் இன்னொரு டீம்ல இருந்து. 4 பேர் வேணுமா? வேணாமா? எனக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் சொல்லிக்கிறேன். நான் ஓகே, எனக்கு மட்டும் அதை கொடுங்க. நான் சொல்ல போறேன் ஒன் ஃப்ரம் ஈச் டீம் பீடாக். எஸ், I'm going with Gill. Is definitely going to lead from the front. அங்க போன தடவை துருவ் ஜூரல் தான் எடுத்தேன், இந்த தடவையும் துருவ் ஜூரல் தான் எடுக்கிறேன். யூ கேன் கோ வித் பேட்டர் அண்ட் bowler in both the teams please. இல்ல, போத் டீம்ஸ்ல ஒரே டீமுக்கு தான் பேட்டர் அண்ட் பவுலர். ஆர்ஆருக்கு வந்து வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சருக்கு போக போறேன் நான். ஏன்னா ஐ எம் ரியலி a big fan of வைபவ் சூரியவன்ஷி. நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம ஒரு 15 மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு இது ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஒரு 10 கேம், ஒரு 11 கேம், இது 11வது கேம், 11 கேம் வந்து வைபவ் சூரியவன்ஷி எடுத்திருக்கேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் சீசன் ஆஃப் வைபவ் சூரியவன்ஷியா இருந்திருக்கு இந்த வருஷம். அந்த பக்கத்துல வந்து நானுமே சுப்மன் கில் தான் போறேன். ஐ திங்க் இட்ஸ் a big knock coming from சுப்மன் கில். ஒரு கேப்டன், நீங்க திருப்பி சொல்வீங்க கேப்டன் அடிக்கிற டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு. கேப்டன் அடிச்சு கொடுத்து டீமை வின் பண்ணி ஜிடி திருப்பி ஃபைனல்ஸ்ல போய் ஆர்சிபி மீட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். பிடாக், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேம். ஸோ பேசிக்லி வந்து இது இந்த கேமோட க்ளோசிங் தாட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்ல ஒரு சம கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்ல டக்குன்னு ஒரு கொஸ்டின் குவிக்கா கேட்கறேன். தீபக் என்ன கேட்டிருக்காருன்னா, P-Doc sir, I am interested in becoming a cricket analyst like you and want to step into the field of cricket analytics. Could you provide a roadmap on how to become a cricket analyst? I have already completed some projects related to cricket analytics. What skills should I focus on? What tools should I learn? And what steps should I take to build a career in this field? அப்படின்னு கேட்டிருக்காரு. சரியான கொஸ்டின் P-Doc, right person to ask. அதாவது ஒன்னே சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் தெரியணும். ஐ டோன்ட் நோ வாட் ப்ராஜெக்ட்ஸ் இஸ் ஹி டாக்கிங் அபவுட். முதல்ல வந்து யூ ஹேவ் டு லாக் யுவர் செல்ஃப் இன் a room and watch cricket for 3 years day in and day out all formats. கிரவுண்ட் கண்டிஷன்ஸை பத்தி உங்களோட கிரிக்கெட் நாலேஜ்ல அந்த பிச்சை படிக்க தெரியணும். அதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் டிரைவ் பண்ண தெரியணும்.
டெஸ்ட் கிரிக்கெட்ல வின் ஃபேக்டர்ஸ் என்ன, எந்த செஷன் எப்படி கஷ்டமா இருக்கும், எப்படி வேர் அண்ட் டேர் ரெக்கார்டிங் படி பிச்சு ஈஸியாகுமா ஆடுறதுக்கு, இல்லை கஷ்டமாகுமா ஆடுறதுக்குன்னு ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்சர்வேஷன் ஆன் டீம் ட்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேனோட பேட்டிங் டெக்னிக், போலர்ஸோட போலிங் டெக்னிக், அந்த டெக்னிக் இது பண்ணணும். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ், இப்போ எல்லாருமே எப்படின்னா, இப்போ நான் முதல்ல வந்து அனலிஸ்டா நான் வந்த போது என்கிட்ட கோச்சிங் சர்டிஃபிகேஷன்லாம் எதுவும் இல்லை. அப்போ நான் அப்படி எனக்கு என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, என்சிஏல இந்த வீடியோ அனாலிசிஸ் ஃபேக்கல்ட்டியா நான் இருந்தேன். ஸோ அந்த சாம்பிள் அதெல்லாம் வந்து இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 பண்ற கோச்சஸ்க்கு அந்த சாம்பிள்ஸ்லாம் நான் தான் அந்த டெஸ்ட் சாம்பிள்ஸ் கொடுப்பேன். ஓகே, அப்படிங்கும்போது மற்ற கோச்சஸ்லாம் பேசும்போது அந்த பேசிக்ஸை கத்துக்கிட்டேன். அவங்க அவங்க கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். ட்ரிகர்னா என்ன, பேக் அண்ட் அக்ராஸ்னா என்ன, போலிங் பேராமீட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு முதல்ல எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் வந்து என்ன சொல்றது, ஸோ அவங்களாம் ஓ இந்த மாதிரி இருக்கு, அதை வச்சுன்னு தென் ஐ ஸ்டார்டட் பில்டிங் மை ஓன் திங்ன்றதுனால இப்போ நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் டீம் சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது கூட என்கிட்ட லெவல் 3 சர்டிஃபிகேஷன் இல்லை. அப்ப நிறைய இது பண்ணி பேசும்போது ஒரு சிலர் வந்து என்னோட காது வரைவா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி என்ன வந்துட்டு பெருசா படிச்சிருக்கான், கோச்சிங் சர்டிஃபிகேஷன்லாம் எதுவுமே இல்லை, இஷ்டத்துக்கு டெக்னிக் பேசுறானே அப்படின்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வாட் யூ ஹவ் டு டூ டு கெயின் ரெஸ்பெக்ட், யூ ஹவ் நாட் பிளேடு கிரிக்கெட் அட்லீஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவல், இஸ் டு டூ அ கிரிக்கெட் கோச்சிங் சர்டிஃபிகேஷன். அது உங்களுக்கு வந்து இதுலயோ ஒரு பிசிசிஐ அஃபிலியேட்டட் அசோசியேஷன்லயோ இதுலயோ பண்ண முடியலையா? துபாயில ஐசிசி இஸ் கண்டக்டிங் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. All you got to do is to apply. There is a course fee that you have to pay. You have to go there and do it. You will at least get something. Whereas நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த ஐசிசி லெவல் ஃப்ரம் துபாய், அதுக்கப்புறம் இது கோச்சிங் சர்டிஃபிகேஷன் லெவல் 1, லெவல் 2 ஃப்ரம் அஃபிலியேட்டட் போர்ட்ஸ் ஃப்ரம் ஐசிசி லைக் பிசிசிஐ சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியானா அதுக்குத்தான் வேல்யூ இருக்கும். பட் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் டு கோ தேர் அண்ட் ஃபினிஷ் யுவர் கோச்சிங் சர்டிஃபிகேட். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, கிரிக்கெட் நிறைய பார்த்து யூ ஹேவ் டு பில்ட் யுவர் ஓன் மாடல், ஓன் வே ஆஃப் டாக்கிங் அபவுட் திங்ஸ். ஓகே, பிக்சர் நான் இப்படி ரீட் பண்றேன், ஒன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வகையா அடிக்கணும், ஒன்னு நம்பர்ஸ்ல அடிக்கணும், இல்லைன்னா பிக்சர் பார்த்து. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பிக்சர் பாக்குறீங்க, இந்த மாதிரி பிக்சர் இருக்கு, இந்த மாதிரி விட்டுருக்கான், எல்லோ சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், மிக்சடு சாயில் அப்படின்னா ஓகே, கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, எப்படி பிக்சர் ரீட் பண்றாங்க, எப்படி ஆடா இருக்கு சாஃப்டா இருக்குன்றாங்க, ஏன் பிரேக் ஆகுன்றாங்க, அதை நுவான்சஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அப்புறம் ஒரு டீம் சும்மாவோட ஐபிஎல் டீம்ல உட்காந்து எல்எஸ்ஜியோட ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன, மும்பை இந்தியன்ஸோட ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன, எங்க அவங்கள கிராக் பண்ணலாம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணணும்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆர்ச்சரோட 2 ஓவர் பவர் பிளேல இதை உடைச்சிட்டா அவன் க்ளோஸ். ஸோ டீம் மீட்டிங்ல நீங்க என்ன பண்ணணும், அதைத்தான் சொல்லணும் பாரு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஹை ரிஸ்க் போலிங் நம்ம ஆப்ஷன் எடுத்தாலும் இவங்க 2 பேரையும் அவுட் பண்ணணும் 4 ஓவருக்குள்ள. என்ன பண்ணலாம், தட் இஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரோட 3 ஓவர் பவர் பிளே என்ன பண்ண போறோம், முதல் ஓவர்ல ஒரு அடி 20 ரன் அடிச்சு அவர் அட்டாக் அவுட் எடுத்துடலாமா, இல்ல 2 ஓவர் சேஃபா விக்கெட் விடாம 14 ரன்னுக்கு ஆடிட்டீங்கன்னா 3வது ஓவர் போட மாட்டாரு. வாட் இஸ் த வே வேர் ஐம் நாட் கோயிங் டு கிவ் ஜோஃப்ரா ஆர்ச்சர்? இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிசிட்டி லிமிட் எல்லா டீமுக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க யோசிக்கணுமே ஒழிய, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்பாங்க, பைத்தான்ல நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். யூஆர் நாட் கோயிங் டு டேக் யுவர் செல்ஃப் எனிவேர். Honestly speaking, I'm telling you, cricket கத்துக்கணும்னா this is going to be the best thing. You have to start doing your level 1, level 2, level 3 coaching certification where you can learn a lot of things going there. So easiest way I've told is to approach the ICC center that is in Dubai. They will definitely get you a seat in. That'll be better for you. Vicky, if you please want to add on something, please let me know, or else you can give a closing thoughts. பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பேடா. ஒரு நாட் ஜஸ்ட் அன் ஈஸி ஜாப் ஒரு கிரிக்கெட் அனலிஸ்டா இருக்கிறது. ஜஸ்ட் நீங்க வந்து லேப்டாப்ல வச்சு இதை சொல்றது அதை சொல்றது ஃபேக்டர்ஸ் சொல்றது மட்டும் கிடையாது. கேமோட நுவான்சஸ், கேமை வந்து டீப்பா அனலைஸ் பண்ணா மட்டும்தான் அதை கத்துக்க முடியும் சொன்னீங்க. பிரில்லியன்ட்லி செட் பேடா. ஐ ஹோப் நிறைய பேர் இதை பார்ப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ஒரு என்லைட்னிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னது. பிரில்லியன்ட்லி டன். பட் இந்த கேமை வந்து ஒரு க்ளோசிங் தாட்டா கொடுக்கணும். எப்படி வந்து இந்த கேம் வந்து ஹவு சி 2 டீமுமே வந்து அந்த ஃபிளிப் சைட் பார்க்கும்போது இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே கான்ட்ராஸ்டா இருந்தாங்க. ஜிடி வந்து பயங்கரமா
அடி வாங்கி 3 கேம், அதுக்கப்புறம் வந்து ஏணியை பிடிச்சி ஏறி மேல போய் அங்க குவாலிஃபயர் 1ல தோத்து இங்க வந்திருக்காங்க. பட் ஆர்ஆர் ஆன் தி அதர் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் சறுக்கி, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நல்லா ஃபார்ம்ல இருந்த எஸ்ஆர்எச் அடிச்சிட்டு வராங்க. ஹவு திஸ் கேம் இஸ் கோயிங் டு கோ, எப்படி இருக்க போது, என்ன ஒரு ஒரு சரியான பாயிண்ட் இந்த கேம்ல தட் we have to take away? See, இதுல ரொம்ப சிம்பிள். Only one thing you have to think about is I'm going to play qualifier 2 where one shot at it. If I win, I'm going to play RCB for the final. Then one more game to lift the trophy. யோசிக்கணும் ஒழிய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், போன மேட்ச் நான் என்ன பண்ணேன், அடி வாங்கிட்டு வந்திருக்கேன், காம்பினேஷன் டிஸ்ரப்ட் ஆயிருக்கு அப்படின்னு எனி கைண்ட் ஆஃப் negative thoughts you are taking, both the teams there, that is going to put a full stop for their progress further to the tournament. ஜிடி எப்படி மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, உங்க போலிங்கை வச்சு ஜெயிச்சிருக்காங்க. தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். இந்த பேட்டிங் வித் சப்போர்ட். ராயல்ஸ் எப்படி ஜெயிச்சிருக்காங்க, அவங்களோட பேட்டிங் டாப் 2 பேட்டிங் வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அப்சல்யூட் கான்ட்ராஸ்ட் வேர் இஃப் தோஸ் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இஸ் கோயிங் டு ஸ்டாப் தேர் bowlers, ஜிடி bowlers, தேர் கோயிங் டு பி அந்த அப்பர் ஹேண்டுங்கும் போது இப்போ இவங்க யோசிக்கிற மாதிரி அவங்க எப்படி யோசிக்கணும், இவங்க போலிங்கை வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. என்ன தியரி எடுத்து ஆர்சிபி எப்படி அந்த 240 இம்போசிங் இது ஆடினா, அதே மாதிரி நான் என்ன பண்ணா ஐ கேன் கெட் க்ளோசர் டு இஃப் நாட் டு 240 in the last game, how can I get closer to 210 or like slightly more, which gives me a chance to defend it. 210 நீங்க ஜிடியோட அடிச்சீங்கன்னா ஜிடி கஷ்டம் தான் பட போறாங்க. அவங்களோட பேட்டிங்ல டப்புன்னு ஒரு விக்கெட்டை பார்க்கல, சாய் சுதர்ஷனும் கில்லா அவுட் ஆனா கஷ்டப்பட போறாங்க. அப்படிங்கும் போது இந்த டீம் ஸ்வாட் அனாலிசிஸ் எப்படி நான் உடைக்கணும் இந்த மேட்சுக்கு பார்ப்பேன் ஒழிய, நான் முதல்ல 4 மேட்சில் 4 ஜெயிச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ஜிடி வந்து நான் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துட்டு ஒரு செம அடி வாங்கிட்டேன், அந்த நெகட்டிவிட்டியே இல்லாம வரணும். somehow I feel GT bowling is good enough to really trouble Royals batsmen in power play, but Vicky has his own thoughts, so he is giving Royals an edge based on the clinical performance what they had against a fancied SRH. பாப்போம் என்ன நடக்குது. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் பெருமையா சொல்லிக்கலாம் கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே தான் சொல்றேனே, no team we will wish bad, like it's heartening to get second step, one step closer to the final, then getting eliminated. We wish both the teams all the very best. We come back and do a detailed review on which team is going to join Royal Challengers Bangalore. Can they stop the title defense of the attacking champions in Narendra Modi Stadium, Ahmedabad, with your very own 97% accurate blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.